மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. சில பேர் மட்டும்தான் ஒரு மாதிரி துக்கமா இருக்கும், துக்கமுகமா இருக்கிறீங்களே, ஆமேன். ஏன்ட்டு தெரியல. சில பேர் மட்டும்தான். இன்னும் சில பேர் சிரிச்ச முகத்தோடு, ஆமேன், எல்லாவற்றிலும் ஜெயித்தவர்களாய், ஆமேன். உங்க மூஞ்சி பார்த்தாலே இன்றைக்கு பல போராட்டங்கள், பல வேதனைகள், பல சோதனைகள் யாருக்கு இல்லை? ஆமேன். யாருக்கு இல்லை? எல்லாருக்கும் இருக்கு இல்ல? ஆமேன். எல்லாருக்கும் இருக்கு. சோதனை இருக்கு, வேதனை இருக்கு, கஷ்டம் இருக்கு, நஷ்டம் இருக்கு. ஆமேன். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்தில் பிசாசு உங்களை அந்த மைண்டில் அட்டாக் பண்ணுறதோ இல்லை எப்படியாவது உங்களை அட்டாக் பண்ணலான்ட்டு பிசாசு காத்துக்கொண்டே இருக்கும். ஆனாலும் நீங்கள் உங்கள் முகங்களை பார்க்கும்போது, ஆமேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். என்னென்ன எல்லாவற்றிலும் ஜெயித்து நீங்கள் இங்கே வந்து நிற்கிறீங்களே, ஆமேன், ஹல்லேலூயா. அதற்கு தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. அப்படி அது மாத்திரமல்ல, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர் முகத்தில் என்னன்னா ஒரு வேதனை, இன்னும் சிந்தை, என்ன வெறும் சிந்தை, என்ன ஆயிடுமோ, எது ஆயிடுமோ, எப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு என்று கர்த்தர் சொன்னாலும் சில மனிதர்கள் என்னன்னா, ஒரு டிராவலிங்கில் போயினே இருக்கிறாங்களா, ஒரு ஆட்டோக்காரை வந்தாங்களா, ஆட்டோக்காரை ரோட்டில் போயினே இருக்கும்போது ரேஷன் ஷாப்புக்கு போயிட்டு, சொசைட்டிக்கு போயிட்டு அரிசியும் ராகியும் வாங்கிட்டு வந்துனே இருக்கிறாங்களா. ராய்ச்சூரில் வந்துட்டேன்னா அரிசியும் அப்புறமா ராகியும் வாங்கிட்டு வந்துனே இருக்கிறாங்களா. ஒரு ஆட்டோ டிரைவர் வந்துட்டு அந்த அம்மாவை கேட்டாங்களா, வயசான ஒரு அம்மா, மூட்டையே தலைமையில வைத்துக்கொண்டு அப்படியே போயினே இருக்கிறாங்களா. போயினே இருக்கும்போது என்னன்னா, ஓகே ஸ்டாப் பண்ணிட்டு இவங்களே ஏற்றி இவங்களே ட்ராப் பண்ணிடலான்ட்டு. அம்மா எங்கம்மா போகிறீங்கன்னு சொல்கிறப்போ அந்த அம்மா போகிற ஊர் பேர் சொன்னாங்களா. ஊர் பேர் சொன்னது என்னாச்சு, சரி வாமா, நான் அப்படி தான் போகணும், உங்களை அங்கே ட்ராப் பண்ணிட்டு போகிறேன், வாங்கம்மா ஏறுங்களேன்னு சொன்னாங்களா. ஏறின பிறகு தலைமையில் மூட்டை இன்ச்சில்ல, கீழே இறக்கி வைக்கவே இல்லையா. அந்த ஆட்டோக்குள்ளே ஏறி தலையே எடுத்து தலைமையிலேயே மூட்டை வச்சுக்க அப்படியே இருந்துச்சான். ஆட்டோ டிரைவர் பார்க்குறாங்களாம்மா, இறக்கி வைங்கம்மா. ஐயோ வேண்டாப்பா, என்ன நீ சுமக்கலா, இந்த மூட்டையும் சுமக்கிறியாப்பா, நீ வேண்டாப்பான்னு சொன்னாங்களா. என்னவா, என்ன நீ சுமந்து போற, பரவாயில்ல, இந்த மூட்டையும் நீ சுமந்து போறியாப்பா. அந்த ஆட்டோக்கார சொன்ன, அம்மா இந்த ஆட்டோல நீ ஏறின பிறகு உன்னையும் அது சுமக்குது, அந்த மூட்டையும் சுமக்குதுமா, அதனால உன்னோட பாரத்தை கீழே இறக்கி வச்சிடுமா, இந்த ஆட்டோ உன்னை சுமக்குது. பல பேர் என்ன தெரியுமா, ஆண்டவர் சொல்றாங்க என்ன தெரியுமா, சிந்திக்காதே, யோசிக்காதே. ஆமென். எதை குறித்தும் நீ ரொம்ப சிந்தித்து என்ன ஆகும், டிப்ரெஷன் தான் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. டிப்ரெஷன் ஆகும், ஒரு வேதனை ஆகும், என்னவோ இதெல்லாம் நோவு வரும், என்னடா இது ஹெட்டேக் வரும், அது வரும், இது வரும், இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும், இதுதான் போயினே இருக்கோ தவிர உங்க கையில எதுவுமே செய்ய முடியாது. அந்த வயசான பாட்டியம்மா சொன்ன மாதிரி, ஐயோ நான் கர்த்தர் மேல அந்த எல்லாமே வச்சுட்டா கர்த்தரை பார்த்து கொள்ள முடியுமா? கர்த்தர் ஒரு வாட்டி சொல்லிட்டா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன பிறகு மறுபடியும் என்னத்துக்கு நம்ம யோசிக்கணும்? மறுபடியும் என்னத்துக்கம்மா நாங்கள் யோசிக்கணும்? மறுபடியும் என்னத்துக்கு நம்ம யோசித்து சும்மா எதுவுமே ஆகாது. நீயும் நான் யோசித்தா எதுவுமே ஆகாது. ஆகிற காரியம் ஆகும், ஆனால் அது நல்லபடி ஆகணுமா, விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். அந்த ஸ்தோத்திரத்தில் எல்லாமே முடியும். எல்லாமே நெகட்டிவான காரியங்கள் கூட பாசிட்டிவாக மாறும். எப்போ? துதியில. அந்த துதியில ஜெயம் உண்டு உங்களுக்கு தெரியும். நீங்க துதிக்கும் போது ஜெயம் நான் பெற்றுக்கொள்வேன் உங்களுக்கு தெரியும். ஆனா அது துதிக்கிறதுக்கு சாத்தான் விடமாட்டா. ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. எல்லாரும் வாய்களை தெரிந்து கிக்க எல்லாம் வேண்டாம். லவ் சாங் பாடலாமா? ஏசப்பாவை பார்த்து லவ் சாங் பாடணும், ஏசப்பாவை பார்த்து பாடணும். ஆமே, ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்களை பார்த்து நான் பாடுறேப்பா, முழு உள்ளத்தோடு பாடணும். உதடினால பாடுறீங்கன்னா நீங்க இங்கிக்கு வர்ற தேவையே இல்லை. நீங்க வீட்டிலே இருந்துடலாம். ஆமென். ஃபிலம் பாட்டு கூட அவ்வளோதான், உதடியில் பாடிக்கின்னு என்னவோ அப்படி இப்படி பாடிக்கொண்டே போயின்னு இருப்பாங்க. ஆனால் இந்த பாடல்கள் அப்படி இல்லை, துதி பாடல்கள். துதிக்கும் போது இந்த பாடல்களை பாடும்போது அங்கே விடுதலை உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஜோர், ஹல்லேலூயா. வாய்களை திறங்க, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ பாடலாமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வா. பாடங்களை எல்லாரும் சேர்ந்து, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே,
அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். சொல்லுங்க, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. பாடுங்க எல்லாரும். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். சொல்லுங்க, நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். உள்ளத்தில் ஆளுநர் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். சொல்லுங்களே, நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். சொல்லுங்க, நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். பாடுங்க, நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரம், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அது மாத்திரமல்ல, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. ஆமென். எல்லாரும் சேர்ந்து, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அப்புறம் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். சொல்லுங்க, வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து கரங்களை தட்டி, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார். இன்றைக்கே அதிசயம் செய்வார். உன் வாழ்க்கையிலே அதிசயம் செய்வார், உன் குடும்பத்திலே அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார். இயேசு அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் நம்புறீங்க? ஆமென். அதிசயம் செய்வார். ஆமென். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டால் போதுமே. என் தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் பிள்ளை தன் பாரத்தை எல்லாம் என் மேல வைத்து
ஆமே, ஹல்லேலூயா. என் மேல விசுவாசத்தில் இருப்பாளா இல்லையா, இருக்கிறானா இல்லையா பார்க்கலாம். அந்த விசுவாசத்தை மட்டும்தான் என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறான் சகோதர சகோதரி. ஆமே, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நீங்க பாடும்போது, ஆடும்போது, ஆராதனை செய்யும் போது உலகத்தின் காரியங்கள் உங்க மைண்ட்ல வரலாம். ஆமென். உலகத்தின் காரியங்கள் உங்க மைண்ட்ல வரலாம். அதை தூக்கி போட்டு, ஆமே, ஹல்லேலூயா, எந்த காரியத்தை பத்தி யோசிக்காம வெறும் ஆண்டவரை பத்தி யோசித்து அந்த அன்பை மட்டும் ருசித்து அதை மட்டுமே பாடுங்களேன். எந்த யோசனையும் வேண்டாம். சில நேரம் எந்த யோசனையும் வேண்டாம். எல்லா யோசனைகளும் எடுத்து குப்பையில போட்டுடுங்க. ஆமென். எல்லா யோசனைகளும் எடுத்து குப்பையில போட்டுடுங்க. இவ்வளோ பாடின கத்தி, ஆமே, ஹல்லேலூயா. ஆனாலும் சில பேர் என்ன திரும்ப யோசனை பண்ணிருக்க, இது என்ன ஆகுமோ, ஹல்லேலூயா, என்ன சொன்னாலும் இது என்ன ஆகுமோ. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு காரியம் வராம சொல்லுங்க, ಅಣ್ಣ ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಅಂತರಿಂದ್ರಿಯವೇ ಆತನ ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳ ನಾಮವನ್ನು ಆಮೆನ್ ಕೀರ್ತಿಸು. ನನ್ನ ಮನವೇ ಉಂಗ ಆತ್ಮಕ್ಕೆ, ನಿಮ್ಮ ಆತ್ಮಕ್ಕೆ ನೀವು ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇರಬೇಕು, ನನ್ನ ಆತ್ಮವೇ ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಲೇ ಇರಬೇಕು. ಹೇಳುತ್ತಾ ನಿಮ್ಮ ಮೈಂಡ್ ಎಲ್ಲ ಚೇಂಜ್ ಆಗುತ್ತೆ. ಆಮೇಲೆ ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே ஒரு காரியம் இருக்கு என்றா, இங்கே ஒரு காரியம் இருக்கு, இது எடுத்து போடணும்னா இன்னொரு காரியம் இங்கே வரணும். ஆமாவா இல்லையா? இன்னொரு காரியம் வந்த பிறகுதான் இந்த காரியம் எடுத்து போடும். ஆமென், ஹல்லேலூயா. ஒருத்தர் மறக்கணும், ஒருத்தரோட அன்பு மறக்கணும்னா இன்னொருட அன்பு நம்மளை தாங்கிக்கணும். ஆமென். அப்போ என்ன ஆகும், அந்த அன்பு அப்படியே மறைஞ்சு போகும். ஆமென். அதுதான் மனுஷனோட ஒரு தாட், மனுஷனோட ஒரு இது அப்படிதான். இதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா ஒரு காரியங்களும், நெகட்டிவான காரியங்களும் நீங்க எடுத்து போடணுமா, இந்த வார்த்தைகள் உங்க உள்ளத்துல போகணும். இந்த வார்த்தைகளை நீங்க தியானிக்கணும். இது சீக்ரெட். இது யாருக்கும் அவ்வளோ தெரியாது. சீக்ரெட் என்ன தெரியுமா? இந்த காரியங்களை நெருப்ப இங்க இருக்கிறதெல்லாம் ஓடி போய் வெறும் இந்த காரியம் இருக்கு. இந்த காரியம் இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாமே அதிசயங்களே நடக்கும். எப்படிப்பட்ட அதிசயம்? உன்னோட தேவைகளும் சந்திக்கப்படும். நீ இந்த பூலோகத்தின் காரியங்கள் சிந்திக்காமல் மேலான காரியங்களை சிந்திக்கிறவனாய் மாறிவிடுவாய். ஆமென், ஹல்லேலூயா. வெறும் பணத்துக்காக, காசுக்காக ஆண்டவர்கிட்ட வந்தா அது இல்லை ஆசீர்வாதம். ஆமென். இந்த உலகத்தை மறந்து அந்த பரலோகத்தை பார்க்கிற ஒரு எண்ணம் வருது பாருங்களேன், அது தியானிக்கிற ஒரு எண்ணம் வருது பாருங்களேன், அவன் தான் உண்மையான தேவனுடைய பிள்ளை. அப்ப என்ன தெரியுமா, உன்னோட ஆவி ஆண்டவருக்குள்ள வாசம் செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் இப்போ பாடலாமா? நன்மனவே ಕೊಂಡಾಡು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ, ನನ್ಮನವೇ ಕೊಂಡಾಡು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ, ಯೆಹೋವನ ಉಪಕಾರವ ಎಂದಿಗೂ ಮರೆಯದಿರು. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ, ಯೆಹೋವನ ಉಪಕಾರವ ಎಂದಿಗೂ ಮರೆಯದಿರು. ನನ್ಮನವೇ ಕೊಂಡಾಡು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ. ಹೇಳಿ, ನನ್ಮನವೇ ಕೊಂಡಾಡು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ. ಪಾಪವ ಕ್ಷಮಿಸಿದನು, ರೋಗವ ನೀಗಿಸಿದನು. ಪಾಪವ ಕ್ಷಮಿಸಿದನು, ರೋಗವ ನೀಗಿಸಿದನು. ಪಾತಾಳದಿಂದ ಬಿಡಿಸಿದನು, ಜೀವವ ಉಳಿಸಿದನು. ನನ್ನ ಪಾತಾಳದಿಂದ ಬಿಡಿಸಿದನು, ಆಮೇ, ಜೀವವ ಉಳಿಸಿದನು. ಆಮೇ, ಯೆಹೋವನ ಉಪಕಾರವ ಎಂದಿಗೂ ಮರೆಯದಿರು. ದೇವಜನರೇ, ಯೆಹೋವನ ಉಪಕಾರವ ಎಂದಿಗೂ ಮರೆಯದಿರು. ನನ್ಮನವೇ ಕೊಂಡಾಡು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ. ನನ್ಮನವೇ ಕೊಂಡಾಡು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ. ಪ್ರೀತಿ ಕೃಪೆಗಳೆಂಬ ಕಿರೀಟದಿ ಶೃಂಗರಿಸುವ, ಪ್ರೀತಿ ಕೃಪೆಗಳೆಂಬ ಕಿರೀಟದಿ ಶೃಂಗರಿಸುವ. ಶ್ರೇಷ್ಠವಾದ ವರಗಳಿಂದ
ನಿನ್ನಾಸೆ ಪೂರೈಸುವ ಶ್ರೇಷ್ಠವಾದ ವರಗಳಿಂದ ನಿನ್ನಾಸೆ ಪೂರೈಸುವ. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಯೆಹೋವನ ಉಪಕಾರವ ಎಂದಿಗೂ ಮರೆಯದಿರು. ಉண்மையுள்ளவனா ಯೆಹೋವನ ಉಪಕಾರವ ಎಂದಿಗೂ ಮರೆಯದಿರು. ಯೆಹೋವನ ಉಪಕಾರವ ಎಂದಿಗೂ ಮರೆಯದಿರು. ನನ್ನ ಯೇಸುವಿನ ಉಪಕಾರವ ಎಂದಿಗೂ ಮರೆಯದಿರು. ನನ್ಮನವೇ ಕೊಂಡಾಡು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ. ನನ್ನ ಮನವೇ ಕೊಂಡಾಡು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ. ಅದಿಗೆ ಬರುವಂತೆ ಯೌವನ ಬರಮಾಡುವ. ಅದಿಗೆ ಬರುವಂತೆ ಯೌವನ ಬರಮಾಡುವ. ಓಡಿದರು ನಡೆದರು ಬಳಲಿ ಹೋಗಲಾರೆ. ಆಮೇ ನೀವು ಓಡಿದರು ನಡೆದರು ಬಳಲಿ ಹೋಗಲಾರೆ. ಅದರಿಂದ ಯೆಹೋವನ ಉಪಕಾರವ ಎಂದಿಗೂ ಮರೆಯದಿರು. ಸಹೋದರ ಸಹೋದರಿ, ಯೆಹೋವನ ಉಪಕಾರವ ಎಂದಿಗೂ ಮರೆಯದಿರು. ಯೇಸುವಿನ ಉಪಕಾರವ ಎಂದಿಗೂ ಮರೆಯಬೇಡ. ಯೇಸುವಿನ ಉಪಕಾರವ ಎಂದಿಗೂ ಮರೆಯದಿರು. ನನ್ಮನವೇ ಕೊಂಡಾಡು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ. ನನ್ಮನವೇ ಕೊಂಡಾಡು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ. ಎಲ್ಲರೂ ಜೋರಾಗಿ ಕೈಗಳನ್ನ ತಟ್ಟಿ ಆಮೇಲೆ ಹಾಲೆ ಜೋರಾಗಿ ಇನ್ನು ஆமென். ஏசப்பாಗೆ ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. எப்பொழுதுமே ஆத்துமாக்கு சொல்லிக்கொண்டே இருக்கணும், என் ஆத்துமாவே துதி, என் ஆண்டவரை துதி. ஆமென். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் செய்த உபகாரங்களில் ஒரு உபகாரத்தையும் நீ மறந்து போகாத டீச் பண்ணு உங்க ஆத்துமாக்கு. ஆமென். ஹல்லேலூயா. உங்க ஆத்துமாக்கு அப்பப்போ டீச் பண்ணு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே, இது சொல்றது எப்போ தெரியுமா? ப்ரேயர் ஆச்சுன்னா என் ஆத்மாவே சொன்னா போது எல்லாரும் ஓடுறது அப்படியே. ஆமென். அது மட்டும்தான் தெரியும். ஆனால் அதை சொல்லணும் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உணர்ந்து சொல்லும் போது தான் தெரியும் உன்னோட ஆத்மாக்கு நீ சொல்லி கொண்டு இருப்பா என்று. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் ஆத்மாக்கு சொல்லணும் என்னாட்டு, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். அப்படி ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்கணும். நீங்க பாடாத ஒரு நாளும் இருக்கக்கூடாது. இந்த பூமியில நீங்க வாழ்கிற ஒவ்வொரு நாளும் பாடாத நாட்களா இருக்கக்கூடாது. என் ஆண்டவரை துதிக்காத நாட்கள் இருக்கவே கூடாது. நான் பிரேயர் பண்ணிக்கிறேன். ஆண்டவரே, நான் துதிக்காத நாள் ஒரு நாள் வருவதானால் அந்த நாளில் என்னோட உயிர் இருக்கவே கூடாது ஆண்டவரே. ஏனென்றால் நீர் செய்த நன்மைகள், ஒவ்வொரு நன்மையை நான் நினைத்து பார்க்கும்போது ஆண்டவரே உள்ளம் மகிழுதையா. உங்களை துதிக்காமல் இருக்கவே முடியாது ஆண்டவரே. உம்மை துதிக்காமல் இருக்கவே முடியல ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளம் அப்படிதான் சொல்லணும். என்னாட்ட ஆண்டவரே, உம்மை துதிக்காத நாட்கள் வேண்டாம் ஆண்டவரே. உங்க குடும்பத்தில் குடும்ப ஜெபம் செய்து கொண்டிருக்கிறீங்களா இல்லையா? உங்களுக்கே தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. குடும்பம் ஜெபம் இல்லாமல் ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்றால் அது ஆகுமா? குடும்ப ஜெபம் இல்லாமல் ஒரு கிறிஸ்த குடும்பம் இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதே காதுள்ளவன் கேட்பானாக. ஆமென். ஹல்லேலூயா. எங்க வீட்டில் எவ்வளோ மணி நேரம் நீங்க என்னன்னா நினச்சிக்கோ, 12 மணி நேரம் ஆனாலும் பிள்ளைங்களை கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் நாங்கள் தூங்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கும் ஆமென். ஹல்லேலூயா, நானும் என் வீடும் என் வீட்டாரும் அனைவரும் ஆமென். ஹல்லேலூயா அவர் செட்டையின் மறையில் ஆமென் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பல பேரோட அனுபவம் இதுதான் இருக்கலாம், எனக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் சொல்லணும்னா, உம்மை பாடாத நாட்கள் வேண்டாம் ஆண்டவரே, உம்மை துதிக்காத நாட்கள் வேண்டாம் ஆண்டவரே, உம்மை ஒவ்வொரு நாளும் துதித்து கொண்டே இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்பப்போ ஞாபகம் வருது ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்கள், பாடிக்கொண்டே இருங்கள். ஏன்னா எனக்கு எந்த பாட்டு வராது பிரதர், அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு என்ன தோணுமோ அதே பாடுங்க, அதுதான் இஷ்டம். ராகம் உங்களுக்கு தெரியாது, உனக்கு ராகம் தெரியாதா?
தாளம் தெரியாதா? வேண்டாம். ஒன்னே தெரியுமா? நீ பாடும்போது ஆண்டவர் இறங்கி வந்துடுவார். நீ என்ன பாடுவியோ தெரியல, நீ பாடும்போது ஆண்டவர் இறங்கி வருவார். அது போதும் இல்ல. உனக்கு ராகம் வேணுமா, தாளம் வேணுமா, இன்னொன்னு வேணுமா? ஆமே ஹல்லேலூயா. காடு, எந்த காடு வேண்டாம். நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறது ஒன்று சுடுகாடு. ஆமே ஹல்லேலூயா. சுடுகாடு தான் போக போறோம் நீயும் நான். ஆமே. இந்த காடுங்க எல்லாம் தெரிஞ்சுக்க நாம் என்ன பண்ண போறோம்? ஆமே ஹல்லேலூயா. தாளம் நம்மளுக்கு வேண்டாம், ராகமும் நம்மளுக்கு வேண்டாம். ஆனா ஒன்று தான், நான் பாடும்போது என் அப்பா இறங்கி வரணும். ஆமே ஹல்லேலூயா. இப்ப சொல்லமா, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா வந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா வந்தன் பிள்ளை, உமக்காக வாழ்ந்து காட்டுவேன். நம்புங்கப்பா வந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா ஆண்டவரே, உமக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுவேன். நம்புங்கப்பா வந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா வந்தன் பிள்ளையை. ஏசப்பா நம்புங்கப்பா வந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா வந்தன் பிள்ளையை. ஆமே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. தேடின என்னாவும் வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விலக செய்தீரே. அது போதும்பா, பொன்னாக செய்தீரே, பொன்னாக விலக செய்தீரே. ஆமே. அதனால் நான் சுத்தமானேனே, என்னை பொன்னாக விலக செய்தீரே. சொல்லுங்க. அதனால் நான் சுத்தமானேனே, என்னை பொன்னாக விலக செய்தீரே. உம்மை பாடாமல் நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஏசப்பா உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆமே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உள்ளத்தில் ஆழத்தில் சொல்லுங்க. ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, உமக்காக வாழுவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை. எல்லாரும் சேர்ந்து உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையாமே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத. எல்லாரும் சேர்ந்து உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து எல்லாரும் சொல்லலாமா? உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவரை என்னை நம்புங்கப்பா, உந்தன் பிள்ளையா இருக்கிற என்னை நம்புங்கப்பா. எதுக்கு தெரியுமா ஆண்டவரே? கடைசி வரைக்கும் உமக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை நான் வாழ்ந்துடுவேன். கடைசி வரைக்கும் உமக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை நான் வாழ்ந்துடுவேன் ஆண்டவரே. பரிசுத்த 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 பாதையில நான் நடப்பேன் ஆண்டவரே. நீர் வைத்திருக்கிற அந்த பாதையில நான் வைப்பேன் ஆண்டவரே. அப்பா நடப்பேன் ஆண்டவரே என்று சொல்றீங்களா? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. எல்லாரும் சேர்ந்து நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை,
நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. பல பேர் எப்படி தெரியுமா, இதெல்லாம் விட்டுட்டு எங்க ஓடுறாங்களோ அவங்களுக்கே தெரியல. ஆமா, ஹல்லேலூயா. என்ன பாருங்களேன் ஒரே நிமிஷம். எங்க ஓடுறாங்களோ அவங்களுக்கே தெரியல. எங்கம்மா ஓடுறீங்க, என்னமா பண்றீங்க? 20 வருஷம் ஆன பிறகு கேளுங்களேன், பிரதர் எனக்கே தெரியல பிரதர், நான் எங்க ஓடிக்கொண்டிருக்கணும்னு எனக்கே தெரியல. பிள்ளைங்களுக்காக ஓடி பார்த்து அது வேறையா போயிடுச்சு. பொண்டாட்டிக்காக ஓடி பார்த்து, புருஷனுக்காக ஓடி பார்த்து அது வேற மாதிரி போயின்னு இருக்கு. எங்கெங்கயோ போயின்னு இருக்கு. நான் எங்க போயின்னு இருக்கிறேன் எனக்கே தெரியலையே. எங்கம்மா போறீங்க? பிஸி 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 பிஸி. எங்க ஓடுறீங்கம்மா தெரியலையே. ஆமே, ஹல்லேலூயா. எங்க ஓடுறீங்க தெரியல. அதனால தான் நான் சொல்றேன், ஆமே, ஹல்லேலூயா. எங்க ஓடுறீங்கன்ற உங்களுக்கு தெரியணும். நான் எங்கே போயின்னு இருக்கிறேன்ட்டு உங்களுக்கு தெரியணும். நான் போகிற இடம் ஏதோன்ட்டு உங்களுக்கு தெரியணும். அதை மறந்துடக்கூடாது. அதை மறந்தீங்கன்னா உலகத்தில் நீங்கள் மயங்கி போயிடுவீங்க. ஆமே, ஹல்லேலூயா. நீங்கள் போகிற வழியும் நீங்கள் போகிற இடத்தை நீங்கள் மறந்து போய்விட்டீர்கள் என்றால் இந்த உலகத்தில் மயங்கி போய் விடுவீர்கள். கிளப் உங்களை இழக்கும், பப் உங்களை இழக்கும், குடி உங்களை இழக்கும், வெபிச்சாரம் உங்களை இழக்கும், ஆசாபாசங்கள் உங்களை இழக்கும், ஐஸ்வர்யங்கள், ஆஸ்தி பாஸ்தி பணம் எல்லாமே உங்களை இழக்கும். எப்போ? ஆமே, ஹல்லேலூயா. அதுதான், அந்த அன்பை விட்டு நீங்கள் தூரம் போகும்போது, நீங்கள் போகிற பாதையை நீங்கள் மறந்து போகும்போது, நீங்கள் போக வேண்டிய இடத்தை நீங்கள் மறந்து போகும்போது இதெல்லாம் உங்களை இழக்கும். எப்படி தெரியுமா இழக்கும்? பிசாசு தான். ஆமே, ஹல்லேலூயா. நீங்கள் போகிற பாதையை தெரிந்து விட்டால், ஆமே, ஹல்லேலூயா, போகிற அந்த மணவாளனை நீங்கள் தெரிந்து விட்டால் அந்த மணவாளனை நீங்கள் துதித்து கொண்டே இருப்பீர்கள். ஆமே, ஹல்லேலூயா. எனக்கு கிடைச்ச பாக்கியம், உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் பல பெரிய பணக்காரங்களுக்கு கிடைக்கல, பெரிய பெரிய ஞானிகளுக்கு கிடைக்கல, உங்களுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. ஆமே, ஹல்லேலூயா. இப்போ சொல்லாமா? ஆமே, ஹல்லேலூயா. என் வாழ்விலே நீர் பாராற்றின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. சொல்லுங்க. என் வாழ்விலே நீர் பாராற்றின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. நீங்க பாடணும். இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தியாமே. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே என்னை நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சொல்லலாமா? ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களா. வழியறியா அலைந்த என்னை அப்பா கண்டீரே உம் கண்களா. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆமாப்பா, நீ ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை
நாமப்பா துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. எல்லாரும் சேர்ந்து ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. சப்பா ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களாய் என்னை சேர்த்து கொண்டீர். ஆமப்பா இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களாய் என்னை சேர்த்து கொள்வீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமில்ல. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமில்லை. என்னை மறக்காமல் மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி, மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஹல்லேலூயா. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமல்ல. ஆண்டவரே, இதுவரை நீர் பாராட்டின அந்த கிருபைக்கு நான் தகுதி இல்லாத இருந்தாலும் நீர் என்னை நடத்துவதற்கு ஆண்டவரே, அப்பா நான் ஆண்டவரே தகுதி இல்லாமல் இருந்தாலும் மறவாமலே என் கூடவே வந்தீர் ஆண்டவரே, மறவாமல் என் கூடவே வந்தீர். அப்ப எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்பா, பரிசுத்தரே ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே மாறாமலே நேற்று இன்றும் என்றும் மாறாத என் தேவன் அல்லவோ இயேசப்பா. ஆண்டவரே என்னை மாறாமல் நீர் ஆண்டவரே என்னை மறக்காமல் என்னை தேடி வந்தீர் ஆண்டவரே, தேடி வந்து என்னை ரட்சித்தீரே, என் குடும்பத்தையும் ரட்சித்தீரே, என்னை நடத்தினீர் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அது போதும்பா,
ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் என்ன தெரியுமா, ஒரே ஒரு ஜெபம் தான் மெயினா இருக்கணும். மேலா ஒரு ஜெபம் இருக்கணும். என்ன தெரியுமா, ஆண்டவரே நான் நான் சிங்கள நடக்க முடியல ஆண்டவரே, நான் சிங்கள நடக்க எனக்கு ஆசை இல்லப்பா, என் கூடவே நீங்க இருக்கணும் ஏசப்பா, எங்க கூடவே நீங்க நடக்கணும் ஏசப்பா. என் பலவீனத்தில் நான் எங்கே விழுந்து போயிடுவேனோ எனக்கு தெரியல. அதான் அப்போ நானும் சொல்றேன், என்ன தெரியுமா, ஆண்டவரே உங்க கை நான் பிடிக்க மாட்டேன், என் கை நீங்க பிடித்து கொள்ளுங்கப்பா. என்னவா, உங்க கை நான் பிடிக்க மாட்டேன் ஆண்டவரே, என் கை நீங்க பிடித்து கொள்வீராக ஆண்டவரே. தெரியுமா, நான் பிடித்து கொண்டால் என்றைக்காவது நான் விட்டு விடலாம், ஆனா நீர் என் கை பிடித்தால் நீர் என்றைக்கு விடாத தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. அதுதான் எனக்கு தேவையாப்பா, அதுதான் எனக்கு தேவை ஆண்டவரே. எவ்வளவு பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என் கூடவே இருங்க ஏசப்பா, என் குடும்பத்தின் கூடவே இருங்க, என் பிள்ளைங்கள் கூடவே இருங்க, என் புருஷன் கூடவே, என் மனைவி கூடவே இருங்கப்பா, என் குடும்பத்தின் கூடவே இருங்கப்பா, கூடவே இருங்கப்பா. நீங்க இல்லாம நாங்க வாழவே முடியாது ஆண்டவரே. எவ்வளவு பேர் சொல்ல முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் உங்களோட ஜெபமா இருக்கணும் சகோதரா சகோதரி, அதுதான் உங்களோட ஜெபமா இருக்கணும். ஹல்லேலூயா. உங்க ஜெபமா இருக்கணும், ஒவ்வொருத்தரோட ஜெபமா இருக்கணும். ஆமென். ஆண்டவர் கிட்டே நெருங்கணும். எப்போ அப்படியே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கை போதும். என்றைக்கோ வாரத்துக்கு ஒரு வாட்டியோ மாசத்துக்கு ஒரு வாட்டியோ ஜெபத்துக்கு வந்து போயிட்டால் அது பத்தாது. நீ ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நிமிஷமும் என் இயேசுவை நீ கேட்கணும். என்ன தெரியுமா, ஆண்டவரே நீங்க இல்லாம நான் வாழ முடியாது ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாம நான் வாழ முடியாது ஆண்டவரே. நீ ஜெபிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா, ஆண்டவரே எஸ்அப்பா, இங்க வந்திருக்கிற அனைவரும் ஒரே ஒரு ஜெபத்தை தான் செய்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. கூட இருங்கப்பா, எங்க கூட இருங்கப்பா, அது போதும் ஆண்டவரே. என் தேவையை காட்டில் நீர் பெரியவர் அல்லவாப்பா. என் பலவீனத்தில் உங்க பலனோ பூரணமாய் விளங்கும் அல்லவாப்பா. நீங்க கூட இருங்க ஏசப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அன்பா சொல்லுங்க, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. சொல்லுங்க, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. ஏசப்பா பார்த்து சொல்லுங்களே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில்
நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. சொல்லுங்க, அம்மாவும் என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, அம்மாவும் என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான்